சுதந்திர காற்றை சுவாசிக்கவுள்ள 120 பாலஸ்தீனியர்கள். 10க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். 4 இஸ்ரேல் கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பதை தொடர்ந்து நடவடிக்கை. ஹமாஸ் அடுத்த கட்டமாக விடுவிக்க உள்ள கைதிகள் பற்றிய விவரங்களும் இஸ்ரேல் விடுவிக்க உள்ள பாலஸ்தீனியர்கள் பற்றிய விவரங்களும் வெளியாகியுள்ளன. 2ஆம் கட்டமாக ஹமாஸ் 4 இஸ்ரேல் கைதிகளை விடுதலை செய்ய உள்ளது. இவர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் அல்லது இராணுவத்தினராக இருக்கலாம். இதற்கு பதிலாக இஸ்ரேல் எத்தனை பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்யும் என்பது இனிமேல் தெரியும். காரணம், ஹமாஸால் விடுவிக்கப்படும் கைதிகளின் தன்மையை பொறுத்து பாலஸ்தீனிய கைதிகளின் எண்ணிக்கைகளில் மாறுபாடு இருக்கும். உதாரணமாக, ஹமாஸ் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெண் இராணுவத்தினரை விடுதலை செய்தால் அதற்கு ஈடாக இஸ்ரேல் 90 பாலஸ்தீனிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்யும். முதல் கட்டமாக ஹமாஸ் 3 யூத பெண் கைதிகளை விடுதலை செய்தது. அதற்கு ஈடாக இஸ்ரேல் 69 பாலஸ்தீனிய பெண் கைதிகள், 21 குழந்தைகள் உள்ளிட்ட 90 பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்துள்ளது. தற்போது தோராயமாக ஹமாஸ் 4 இஸ்ரேலிய கைதிகளையும் இஸ்ரேல் 120 பாலஸ்தீனிய கைதிகளையும் விடுவிக்கலாம் என கூறப்படுகிறது. முதல் நாளில் காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய 500 ட்ரக்குகளும் 2ஆம் நாள் 600 ட்ரக்குகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இடிபாடுகளை அகற்றி அதற்குள் சிக்கியுள்ள உடல்களை மீட்பதற்காக தேவையான கனரக வாகனங்கள் காசாவுக்குள் வரவுள்ளன. உணவுப் பொருட்கள், டென்ட்டுகள், போர்வைகள், மருந்துகள் அடங்கிய நூற்றுக்கணக்கான லாரிகள் ரஃபா எல்லையில் குவிந்து வருகின்றன. இந்த உதவிகளை கத்தார் அரசு மேற்பார்வை செய்து வருகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.